ஹாய் மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா இந்த ராம் சீதா பழங்கள் மரத்துல பாத்தீங்கன்னா நிறைய காய்ச்சி இருக்கு. சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு அறுவடை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த செடி கிட்ட நம்ம வந்தாச்சு. சோ நிறைய காய் இருக்கு, கொத்து கொத்தான காய் இருக்கு, பிஞ்சிலிருந்து அப்புறம் பழமாவும் இருக்கு. இந்த மரம் பாத்தீங்கன்னா செம்ம ஹைட்ல இருக்கு. அதனால என் தம்பி தான் வந்து இன்னைக்கு ஏறி இந்த மரத்துல இருந்து பழங்கள் எல்லாம் பறிக்க போறாரு. ஏன்னா எது பழுத்திருக்கு எது பச்சையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிய மாட்டேங்குது. ஏன்னா பழம் வந்து இப்போ இந்த மரம் வந்து பாத்தீங்கன்னா செம்ம ஹைட்டா போயிருக்கு. ஸோ அதனால கீழே இருக்கிற பழங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு பச்சையா இருக்கு, இன்னொன்னு பாத்தீங்கன்னா சிலது பழமா இருக்கு. ஸோ வாங்க இன்னைக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா எது எது பழமா இருக்கோ பறிச்சிடலாம். ஸோ மரத்துலயும் எவ்வளோ காய்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒன்னொன்னா பார்க்கலாம் வாங்க. ஸோ பாருங்க, இந்த ஃப்ரூட்டே பாத்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்டான கலர்ல இருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பழங்கள் எல்லாம் நம்ம பறிக்க ஆரம்பிக்கலாம். ஸோ ஒன்னொன்னா தேடணும், ஏன்னா எல்லாமே மரத்துக்கு அதாவது இலைகளுக்கு பின்னாடி மறைஞ்சிருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு காய் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இது வந்து நம்ம பறிச்சிடலாம். கொஞ்சம் காயாக தான் இருக்கு இது. ஸோ பறித்து நம்ம பழுக்க வச்சோம்னா பழுத்துரும். ஸோ அதனால பறிச்சியாச்சு. ஸோ எவ்வளோ க்யூட்டாக செம்மையாக இருக்கு பாருங்க. காயும் பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய காய்ங்க. ஸோ அடுத்து என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ரொம்ப ஹைட்ல இருக்கு மக்களே, அதனால பறிக்க முடியல. ஸோ பாருங்க, இது எவ்வளோ கொத்தா இருக்கு பாருங்க இங்க காய்கள். ஸோ மரம் ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா காயா தான் இருக்கு. ஸோ கீழேருந்து நம்ம பார்க்கும்போது காய்ங்க எங்கெங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது. ஸோ பாருங்க, மரம் செம்ம ஹைட்ல இருக்கு பாருங்க, அப்படியே உடைக்கணும். ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பழுத்து இருந்தது. ஸோ அது வந்து இப்போ பறிச்சிட்டோம். அது அங்கேயே பார்த்தீங்கன்னா அந்த பழம் வந்து அப்படியே ஓப்பன் பண்ணும்போது எல்லாரோட நாக்கும் ஊறுது. ஸோ அதுவும் அங்கே கொஞ்சோண்டு சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணோம். செம்ம டேஸ்டாக இருந்தது இந்த பழம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மரத்திலே பழுத்த ஒரு பழம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தம்பி மரம் ஏறிட்டு இருக்காரு. ஸோ ஹைட்ல இருக்கு இல்லையா மரம், அதனால பழுத்த பழங்கள் எல்லாம் மேலே இருக்கு. இன்னொன்று காக்கா குருவி எல்லாம் பார்த்தீங்கன்னா சாப்பிடுது. ஸோ பாருங்க பழங்கள் எவ்வளோ இருக்கு பாருங்க. இருகா பழுத்துருச்சு. ஒன்னு பழம் வந்து பறிக்கும் போது அப்படியே பழுத்து கீழே விழுந்துருச்சு. ஸோ ஃபைனலா பாத்தீங்கன்னா பழங்கள் எல்லாம் வந்து அறுவடை செஞ்சாச்சு. ஸோ நம்ம பறிச்சுக்கிட்டோம். சில காய்கள் வந்து வீட்டில் பழுக்க வச்சு தான் நம்ம வந்து சாப்பிடணும். சிலது வந்து பழுத்தது அங்கேயே நாங்கள் சாப்பிட்டோம். ஸோ செம்மையாக இருந்ததுங்க, நல்லா என்ஜாய் பண்ணி எல்லாரும் அங்கேயே செடிக்கு கீழே உட்காந்து எல்லாம் நல்லா சாப்பிட்டோம். ஸோ இந்த மூமெண்ட் வந்து எல்லா இடத்துலையும் கிடைக்காது. ஸோ வீட்டுக்கும் இந்த சில பழங்கள் எடுத்துட்டு வந்து வச்சதுல பழுத்துருச்சு பாருங்க. நல்லா பழுத்து இருக்குமா, நல்லா பழுத்து இருக்கு மக்களே. ஸோ கொஞ்சோண்டு நம்ம டேஸ்ட் பண்ணுவோம். சூப்பரா இருக்கு, செம்ம இனிப்பா இருக்கு. சாப்பிடுங்க. உங்களுக்கும் இந்த ராம் சீதா பழம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ஸோ டைம் கிடைச்சதுன்னா என்னோட சேனலை விசிட் பண்ணி வீடியோ ஷார்ட்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ அதை பாருங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.